தளபதி விஜயின் அரசியல் பயணம் ஒருபுறம் சூடுபிடித்துள்ள நிலையில், மறுபுறம் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பூகம்பம் தமிழகத்தையே உலுக்கி வருகிறது. வெறும் விவாகரத்து மட்டுமல்ல, விஜயை நிலைகுலைய வைக்க சங்கீதாவிடம் இருக்கும் அந்த 3 வீடியோ ஆதாரங்கள் என்ன? ரகசிய சிசிடிவி காட்சிகளில் சிக்கியது எது? 20 ஆண்டு கால பந்தம் இப்போது நீதிமன்ற படியேற காரணம் என்ன? அதிரடி தகவல்களுடன் இந்த வீடியோ இதோ. நீண்ட நாட்களாக கிசுகிசுக்களாக மட்டுமே பேசப்பட்ட அந்த விஜய் சங்கீதா பிரிவு இப்போது நீதிமன்ற மனு மூலம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சங்கீதா தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படும் அந்த மனுவில் 20 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முறிவதற்கு விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை மாற்றங்களும் குடும்பத்தை அவர் முற்றிலுமாக புறக்கணித்ததுமே முக்கிய காரணம் என மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கின் டேர்னிங் பாயிண்டாக பார்க்கப்படுவது சங்கீதாவிடம் இருப்பதாக சொல்லப்படும் அந்த வீடியோ ஆதாரங்கள், விஜயின் ரகசிய தொடர்புகள், மொபைல் போன் உரையாடல்கள் மற்றும் வீட்டில் இருந்த சில ரகசிய சிசிடிவி காட்சிகள் சங்கீதாவின் கைவசம் இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. இந்த வீடியோக்கள் ஒருவேளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் அது விஜயின் தனிப்பட்ட பிம்பத்திற்கும் வளர்ந்து வரும் அரசியல் வாழ்க்கைக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் வீட்டுக்குள் நடந்த பல சம்பவங்கள் தனக்கு தீவிர மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக சங்கீதா வேதனை தெரிவித்துள்ளார். விஜயை சுற்றியுள்ள சில நபர்களின் தேவையற்ற தலையீடுகளால் தான் இந்த விரிசல் ஏற்பட்டதாகவும், அவர் குழந்தைகளுடன் நேரம் செலவிடாமல் ஒதுங்கியதே பிரிவுக்கு காரணம் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. துரோகம் செய்யப்பட்டது என்கிற வார்த்தை இப்போது ரசிகர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த விவகாரம் விஜய்க்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. ஒருபுறம் சமரச முயற்சிகள் நடந்தாலும் தேவைப்பட்டால் ஆதாரங்களை வெளியிடுவேன் என்கிற சங்கீதா தரப்பின் எச்சரிக்கை விஜயை யோசிக்க வைத்துள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அந்த வீடியோக்களில் அப்படி என்னத்தான் இருக்கிறது? விஜய் இந்த சிக்கலிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறார்? சங்கீதாவின் குற்றச்சாட்டுகள் உண்மையா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.